ஒரு நடிகைக்காக குடும்பத்தையே இழக்கிற நீ நாளைக்கு ஒரு நடிகைக்காக வந்து மக்களை ஏன் தூக்கி வீச மாட்டேன். மாமா மாமா எனக்கு இதை எழுதி கொடுத்துருமாமான்னு கேட்பாங்க. இந்த எழிலக நல்லா இருக்குது, பீச்சுக்கு எதிர்க்க நாங்கள் ஒரு ரிசார்ட் கட்டிக்கலான்னு சொன்னா நீ எழுதி கொடுத்துருவல்ல. ஏஆர் காரன் எப்படி போச்சு, அம்பிகா ராதாவுக்கு எப்படி போச்சு, எப்படி சார் போச்சு? விஜய் மாதிரி ஒருத்தர் இருந்தார்ல எம்ஜிஆர், சம்பத் கிடையாது ஜம்பத்து, ஜம்ப் பண்ணினே இருப்பாரு. சுயமரியாதைக்கும் வந்து ஜம்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? 30 வாங்கிக்கோங்க அப்புறம் 20 தரணும் தான் போய் சேர்ந்துட்டேன். அப்புறம் என்ன அப்புறம் அந்த மயிர் கொள்கை இருக்குன்ட்ட விஜய் வராம போட முடியாது உங்களால கூட்டம். காரணம் கேட்டா உங்களுக்கு நடிகர் தேவை. டிஎம்கே வெர்சஸ் டிவிகே வரணுன்றது ஜான் ஆரோக்கியசாமியோட கனவு. நீங்க உதயநிதியை வந்து பேசுங்க, ஸ்டாலினை பேசுங்க. நான் அப்படிலாம் பேச முடியாது, கொடுத்ததெல்லாம் திருப்பி கேட்டா நான் என்ன செய்ய முடியும்? மு.க. ஸ்டாலின் மீது ஒரு சின்ன விமர்சனம் வச்சா கூட உன்னை கிழிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழ்நாடு அரசியல் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. டிவிகேவா டிஎம்கேவா இந்த ஒரு ரேஞ்சில் போயிட்டு இருக்கும்போது தனியா நடிகை த்ரிஷா கூட பயணம் செஞ்சிருக்குது, ரொம்ப வைரலா இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை இதுதான் சார், இதனால தானே சார் இந்த தற்குறின்ற அந்த பேர் வந்ததே இப்படி தானே சார். சுய அறிவு இல்லாமல், சொந்த அறிவு இல்லாமல் இந்த இடத்துல இதை செய்தால் எந்த மாதிரியான பார்வை நம்ம மீது விழுன்றது கூட தெரியாமல் தெரிஞ்சே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் நான் இப்படி தான் இருப்பேன் என்ன அப்படின்ற ஒரு அலட்சியம் இருக்குல்ல, மக்கள் மீதான அந்த அலட்சியம் தான் இப்படி நடந்துக்க வைக்குது. இது இன்னைக்கு நடந்த விஷயம் கிடையாது சார். சில பேர் நான் சொல்கிறேன்னு நீங்கள் பாருங்கள், இது போன்ற நடவடிக்கையால் அந்த தனி விமானத்தில் நடிகையோட பயணப்படுறது, நடிகையோட வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே வந்து ஒன்றா இருக்கிறது, இப்படிலாம் இருப்பதுனா அவருடைய குடும்பத்தையே அவர் இழந்துட்டார் விஜய். இதான் உண்மை. இது நிறைய பேர் பேச தயங்குறாங்க. நான் தான் துணிச்சலாக பேசுறதே. விஜய் குடும்பத்தை இழந்தது காரணம் என்ன? அடிப்படையில் இதுதான். நடிகைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட பயணப்படுறது, அதுக்காக வந்து இந்த நடிகைகளுக்காகவே வந்து ரூட்டுன்னு ஒரு அமைப்பு வச்சு, அந்த ரூட்டுன்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த ஜெகதீஷ் வந்து பழனிசாமி நபரை வந்து அதுக்கு வந்து நிர்வாகியாக போட்டு பல நடிகைகளுடைய கால் ஷீட்டை வந்து வாங்கி வச்சுக்கிறது, மொத்த குத்தகைக்கு இருக்கிற மாதிரி. அது எப்படின்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதாவது கேட்டால் நடிகையோட மொத்த கால் ஷீட்டை இவங்க வாங்கி வச்சுக்கிட்டு யாருக்கு நடிகைக்கு வேணுமோ இவங்கள போய் அப்ரோச் பண்ணோம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு மீடியேட்டர் வேலை வச்சுங்களேன். நான் மாமா வேலைன்றது பச்சை சொன்னால் மாமா வேலை, இதை தான் இவங்க பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஸோ அந்த ஜெகதீஷ் பழனிசாமி வந்து யாருன்னா இவருடைய அட்மின். யாருடைய அட்மின்? விஜய்க்கு அட்மின். அப்போ விஜயோட தவறான நடவடிக்கை தான் சார். எனக்கு தெரிஞ்சு வந்து நடிகர்னாலே அப்படி இப்படி சில அரசல் புரசல்கள் வந்து எல்லார் மீதும் வந்து சில கசமுசா வதந்திகள்லாம் உண்டு. ஆனா திரையுலகத்துல ஒரு சில ஜெனியூன் அப்படின்ற இருக்காங்க, ஜெனியூனானவங்களும் இருக்காங்க. விஜய் அந்த லிஸ்ட்ல தானே? விஜய் ஜெனியூன் லிஸ்ட்ல வரல. இல்ல இந்த விஷயம் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் கேட்கிறேன். நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அப்படி பார்த்தா நான் தியாகராஜ பாகவதர் காலத்துல இருந்தே கொண்டு வருவேன். தியாகராஜ பாகவதர் அவர் செய்த மிகப்பெரிய ஒரு சிறையில வந்து மிகப்பெரிய இந்த ஒரு சிறை தண்டனை எல்லாம் பெற்று அவருடைய வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு. அதுக்கு அடிப்படை காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 3000 ரூபாய் பணத்தை வந்து அவர் வந்து அக்கௌண்ட்லேருந்து எடுக்கிறாரு. அந்த அக்கௌண்ட்லேருந்து இந்த பணத்தை எதுக்கு எடுத்தீங்கன்னு கேட்டதுக்கு பதில் சொல்ல முடியல அவர். அப்போ அவர் சொன்ன ஒரு பொய் தான் அவர் சிறை. அந்த சம்பவம் அன்னைக்கு நடந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சுமிகாந்தன் என்ற வந்து பத்திரிகையாளர் கொல்லப்படுறாரு. அவரை கொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து கொலையில் நேரடியாக சம்மந்தப்பட்டது வந்து அந்த சம்பவத்தை பண்ணது வந்து என்னென்னா அவர் வீட்டில் குடியிருந்த ஒரு நபர். வாடகை பாக்கி இருக்குது, அது சம்மந்தமாக அவங்களுக்குள்ள வந்து ஒரு தள்ளுமுள்ளு நடக்குது சரிங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கொல்லப்படுறாரு. இது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் மீது எப்படி வந்து இந்த வழக்கு வந்து அவர் மீது போகுதுன்னா, ஒரு 3000 ரூபா ஒரு பணத்தை எடுக்கிறாரு. அந்த பணத்துக்கு அக்கௌண்ட் பண்ண முடியல. சொல்லலாம் நான் இதுக்கு தான் எடுத்தேன்னு, ஆனால் சொல்ல முடியல. ஏன்னா பெரிய தொகை. இன்னைக்கு வந்து அன்னைக்கு 3000 ரூபா பெரிய தொகை. 40களில் 3000 ரூபான்றது அவ்வளோ பெரிய தொகையை எதுக்கு எடுத்தீங்க, யாருக்கு கொடுத்தீங்க, அப்போ அந்த தொகையை நீங்கள் அவர்கிட்ட தான் கொடுத்து இதை செய்ய வச்சுருக்கீங்கன்ற மாதிரி கொண்டு போகிறாங்க கேஸை. ஆனால் இவர் எதுக்காக அந்த பணத்தை எடுத்தார்னா, அவருடைய லிவிங் டு ரிலேஷன்ஷிப்பில் இருந்த ஒரு பெண்ணுக்காக அவர் எடுத்தார். அதுதான் 2வது மனைவின்னு சொல்கிறாங்க அதுக்கு பிறகு சரிங்களா. ஆனால் இதனால வந்து பார்த்தீங்கன்னா முதல் மனைவிக்கு தெரிய வந்துடும். 2வது வந்து கேட்டால் சினிமா வட்டாரத்தில் எல்லாருக்கும் தெரிய வந்துடும்.
என்னன்னு கேட்டீங்கன்னா மனைவியை கடந்த ஒரு உறவு இருக்கு. அப்ப நடிகர்கள் எவ்வளவு நீட்டா இருந்திருக்காங்க பாருங்க, ரொம்ப டிசிப்ளினா இருந்திருக்கிறாங்க. ரொம்ப வந்து மறைவா தான் சில விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா விஜய் இப்போ எல்லாத்தையும் ஓப்பனா செய்யும். வெளிப்படையா வெளிப்படையா இப்போ ஊரே நாறிக்கிட்டு இருக்குது. தனி விமானத்துல வந்து டிக்கெட் வந்து வந்து பாஸ் ஆகிட்டு இருக்குல்ல, டிக்கெட் வந்து டிக்கெட்டே ஸ்ப்ரெட் ஆகுது. கடந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒன்னாவே போனது வந்து பார்த்தீங்கன்னா வந்து செக்யூரிட்டி செக் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போட்டோ வெளியே வந்துச்சு. ஆனா அது அந்த சம்பவம் அப்போ ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டாரு. ஆனா அதுக்கு அப்போவாவது சொல்லலாம், ஒருத்தர் நடிகையுடைய கல்யாணம், அந்த கல்யாணத்துக்காக அவர் வந்து போனாரு அப்படின்னு சொல்ல முடியும். இப்ப எதுக்கு போனாரு? ஒருவேளை அப்படின்ற மாதிரி கோவாக்கு போயிட்டாங்களோ? கோவா சொல்லலாம் வேணும் கேட்டா, கோவால வந்து தமிழக வெற்றி கழகத்தை வந்து போன சொல்லிட்டு அப்ப கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க த்ரீஷாக்கு என்ன வேலை, நீங்க அப்படியே கூட வச்சுங்க. அப்படி யாரோட போனோம்? அதை ஒரிஜினலோட போகலாம், குஷியானதோட போகலாம். நான் சொல்றது கேட்டீங்கன்னா, இது வந்து சார் நல்லா புரிஞ்சுங்கன்னா, எவ்வளவு அரசியல் வந்து தரம் தாழ்ந்து போயிருக்கு, தரம் தாழ்ந்து போயிருக்கு. எழுத பயந்தாங்க சார். கோட்டையிலேருந்து எம்ஜிஆருடைய கார் வந்து ராமாவரம் தோட்டத்துக்கு போகாம போயஸ் கார்டன் பக்கம் திரும்புதுன்னு சொல்லி அதை எழுதுறதுக்கு பயந்தாங்க, எழுதுறதுக்கு பயந்தாங்க, பேசுறதுக்கு பயந்தாங்க, எதிர்கட்சிகள் பேச பயந்தாங்க. என்ன கார் வந்து அவ்வளோ வந்து சீக்ரெட், அவ்வளோ சீக்ரெட் என்னன்னு கேட்டிங்கன்னா, கார் வந்து போயஸ் அதாவது ராமாவரம் தோட்டத்துக்கு போகாம போயஸ் கார்டனுக்கு போகுதுன்றதை வந்து எழுதுறதுக்கு அவ்வளோ பயந்தாங்க. இன்னைக்கு எப்படி நடக்குது? சர்வசாதாரணமா ஆயிடுச்சு இன்னைக்கு. காரணம்னா நீங்க செய்யக்கூடிய வெளிப்படையான நடவடிக்கை. அந்த அளவுக்கு அரசியல் வாய்ப்பே இல்லை சார். எனக்கு தெரிஞ்சிருக்கு அசிங்கப்படும். நான் நினைக்கிறேன் இந்த விஜய்லாம் வந்து ஒருவேளை அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அப்படி வந்து இவங்கெல்லாம் வந்து அந்த பதவியில் வந்து உட்காந்தாங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கும். இப்போ நீங்க மற்ற இளம் தலைவர்கள் நீங்க யாரை வேணாலும் நீங்க சொல்லுங்க சார், அவங்கெல்லாம் ஒரு குடும்பத்தோட இருக்கிறாங்க சார். விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்துருந்தாலும் அவங்கெல்லாம் குடும்பத்தோட இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. இங்க நீங்க நான் பாரபட்சம்லாம் பேசுவேன். நீங்க யாரை வேணா எடுத்துங்க, அடுத்த கட்சியில் இருக்க அத்தனை தலைவரை நீங்க எடுத்துங்க, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி செட்டப்ல இருக்கிறாங்க. அண்ணன் திரும்ப கல்யாணம் ஆகலனா கூட வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பந்துக்கள்லாம் இருக்கு. அக்கா இருந்தாங்க, என்ன சொல்லுவாங்க வந்து தம்பி இருக்கிறாங்க. அவரை சுற்றி ஒரு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம்ன்ற கூட்டம் இருக்கு, இல்லாமலாம் கிடையாது. ஆனால் விஜயை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது. இருக்கிறாங்க ஆனா இல்ல, அப்பா இருக்கிறாரு, அம்மா இருக்கிறாங்க ஆனா இல்ல, மனைவி இருக்கிறாங்க ஆனா இல்ல, புள்ள இருக்கிறாங்க ஆனா இல்ல, மகள் இருக்கிறாங்க இல்ல, எல்லாருமே இருக்கிறாங்க ஆனா இல்ல. ஏன்னா சினிமா கூட இருந்தாங்க, அரசியல் பயணம் அப்படின்னு வரும்போது அதுதான் நீங்க இதுதான் உங்களோட தப்பான பார்வை. இதுதான் தப்பான பார்வை. அப்படிதான் ஒண்ணு இவர் வந்து அப்படியே அரசியலுக்கு வந்து வெட்டி முடிகிறதுக்காக எல்லாம் வந்து அவங்க வெளியேறி இல்ல, ஐயோ சொத்தெல்லாம் காணாம போயிருமே அப்படின்னு சொல்லலாம் போகவே இல்லை. இவர் அரசியல் வர்றதுக்கு முன்னாடியே இவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இருந்தது. ஆனா அது வெளிப்படையா இந்த மாதிரி பெண்களுக்கு தொடர்பான அந்த இது அந்த அந்த இணைப்பு இருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் போதெல்லாம் விலகினாங்க. யாரெல்லாம் வந்து அறிவுரை சொல்றாங்களோ அவங்கெல்லாம் வந்து லெஃப்ட் ஆனாங்க. இப்போ அறிவுரை சொன்னது யாரு? எஸ்எஸ்சி. அது பிரைவேட்டால விட்டுருங்க, முதல்ல குடும்பத்துக்குள்ள வாங்க. எஸ்எஸ்சியே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பிடிக்காம போச்சு? அவர் அட்வைஸ் கொடுக்குறாரு, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு, கண்டிக்கிறாரு. தகப்பனையும் தாயும் ஒதுக்குனது அதுக்குதான். அவர் கண்டிக்கிறாரு, இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஏன்னா உன்னை செதுக்குனது அவரு தான், எஸ்எஸ்சி தான் செதுக்குறாரு. அதுக்கப்புறம் நீ வந்து அவங்கள வந்து நீ தள்ளி விடுற. அதுக்கப்புறம் வந்து ஜான் ஆரோக்கியசாமி வந்து கேட்டா இது ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆகுது, நீங்க உங்க மனைவி பிள்ளைகள் பற்றி பிரச்சனை இல்லை, நீங்க அப்பா அம்மா கூட நீங்க சேர்த்துக்கலன்னா அது வந்து பேசும் பொருளாகுதுன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த கொடியேற்பு நிகழ்ச்சிக்கும் அந்த மாநாட்டுக்கும் கொண்டு வந்து அவங்க உட்கார வச்சாரு. அது கூட ஒரு நிகழ்ச்சி தான். அதுக்கப்புறம் அடுத்த நிகழ்ச்சியெல்லாம் கிடையாது, அதோட பொம்மை தான். அது நாளைக்கு என்ன நடக்குது பாருங்க. இப்போ புரியுதுங்களா? புரியுது. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து அரசியலுக்காக, அரசியல் வெற்றிக்காக ஒரு சமாதானம், காம்ப்ரமைஸ் ஆகுது, அவ்வளவுதானே தவிர அங்கேயும் கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உரிய அந்த என்ன சொன்ன அந்த மரியாதை இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க போறீங்க, கட்டி பிடிக்கிறீங்க, அதெல்லாம் வேற. மனைவி பிள்ளைகளோட இல்லை. மற்ற தலைவர்கள் எல்லாருமே வந்து மனைவி பிள்ளைகளோட இருக்கிறாங்க. ஆனா தனிப்பட்ட, அதாவது ஒரு தலைவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்கிறது சார், தனிப்பட்ட மீண்டும் சொல்றேன். நான் சொல்றேன், தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே உன்னால சுத்தமா இருக்கும்னா நீ பொது வாழ்க்கை எப்படி சுத்தமா இருப்ப? ஏன் பாரு, நான் கேள்வி எப்படி போடுறேன்? கரெக்டான கேள்வி. தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே உன்னால சுத்தமா இருக்க முடியல,
ஒரு நடிகைக்காக குடும்பத்தையே இழக்கிற நீ நாளைக்கு நீ ஒரு நடிகைக்காக வந்து மக்களை ஏன் தூக்கி வீச மாட்ட? நிச்சயமா. ஏன் இந்த நாட்டை விற்க மாட்ட ஒரு நடிகைக்காக? அப்படின்னாடா அவனுக்கு கேட்கிற கேள்வி வருதா? கண்டிப்பா கேள்வி. பின்ன ஏன்னா நம்ம ஆள நினைக்கிறாரு. ஆமா, என்ன நீ பாருங்க சார், இப்போ நீங்க தனிப்பட்ட விஷயத்த நீங்க பேசாதீங்க. சில தருதலிங்கெல்லாம் பேசுறானுங்க, தற்கொலைங்களாம். நான் கேட்கறதுக்கிட்ட நீ என்ன ஆள நினைக்கிற? என்ன ஆளக்கூடிய வந்து சுத்தமா இருக்குன்னு நான் நினைக்கிறது என்ன தப்பு? நிச்சயமா. என்ன நீ ஆள நினைக்கிறல்ல, மக்களை நீ ஆள நினைக்கிற, 8.5 கோடி பேரை நீ ஆள நினைக்கிற. நினைக்கும் போது நீ யார்? நீ சுத்தமானவனா? அதை கேட்கிற உரிமை எங்களுக்கு இருக்கா இல்லையா? கண்டிப்பா. அப்ப இதுலயே உன்னால சுத்தமா இருக்கும்ல, நாளைக்கு எப்படி நீ ஊழலற்ற ஆட்சி கொடுப்ப? பெண்களுக்கு நாளைக்கு திடீர்னு வந்து திரிஷா வந்து கேட்பாங்க, மாமா மாமா எனக்கு இதை எழுதி கொடுத்துருமாமான்னு கேட்பாங்க. இது இந்த எழிலகம் நல்லா இருக்குது, பீச்சுக்கு எதிர்க்க நாங்க ஒரு ரிசார்ட் கட்டிக்கலான்னு சொன்னா நீ எழுதி கொடுத்துருவல்ல? கண்டிப்பா கொடுத்துருவல்ல? என்ன வேணா நடக்கலாம்ல சார்? திரிஷா கேட்டா இவரால மறுக்க முடியாது. ஆமா சார், நாளைக்கு திடீர்னு போவாங்க அந்த பக்கம், இந்த சைட்ல போகும்போது கேட்டா இது என்ன ஹவுசிங் போட்டேன், இதுலயே இந்த ஜனங்கள்லாம் வச்சுட்டு இருக்கீங்க மாமா, இவங்கெல்லாம் அனுப்பிட்டு இந்த பக்கம் கண்ணகி நகர் அந்த சைட்ல வேற எங்கன்னா அனுப்பிட்டு இதை எனக்கு எழுதி கொடுத்துருமாமான்னா நீ எழுதி கொடுத்துட மாட்டியா? இது நடக்கல நீங்க நினைக்கிறீங்களா? ஏஆர் கார்டன் எப்படி போச்சு? இதை சொன்ன உடனே சொல்றான் சில பேர், கேட்டா என்ன இவர் காமெடியா பேசு, ஏய் ஏஆர் கார்டன் எப்படி போச்சு சொல்லுங்க? அம்பிகா ராதா கார்டன் சார், ஏஆர் கார்டன். அம்பிகா ராதாவுக்கு எப்படி போச்சு? எப்படி சார் போச்சு? விஜய் மாதிரி ஒருத்தர் இருந்தார்ல, எம்ஜிஆர், அவங்க தானே சொல்றாங்க எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் மாதிரின்னு. இப்படி எடுத்துங்க. அந்த எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் மாதிரி நாளைக்கு வந்து அம்பிகா ராதா கொடுத்தது நாளைக்கு ஏன் வந்து திரிஷாக்கும் கீர்த்தி சுரேஷுக்கும் இந்த நாட்டையே எழுதி கொடுக்க மாட்டான்? சொல்லுங்க சார், கேட்கிற கேள்வி சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. நீங்களே கேள்வி கேட்டு நாங்களும் கேட்போம்ல. கண்டிப்பா சொல்லுங்க. ஏஆர் கார்டன் எங்க சார்? 25 ஏக்கர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 நடிகைகள்கிட்ட போச்சு. இன்னும் அந்த நடிகைகள் செய்த சேவை என்ன சொல்லுங்க? ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரி நடக்கூடாதா? போனது தான் ரிட்டர்ன் வாங்க முடியுமா? நீங்க முடியாது, முடிஞ்சு போச்சு, அது அவ்வளவுதான். அப்ப எம்ஜிஆர் மாதிரி நான் இருக்கிறேன். ஆமா சார், இவனுங்கெல்லாம் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் பெரியார் சொன்னது கரெக்ட் தானே. கூத்தாடி கிட்ட வந்து நம்ம கூத்தாடின்னு சொல்ல, நம்ம நடிகர்னே சொல்லுவான். நடிகன் கிட்ட நம்ம நாட்டை கொடுத்தோம்னா இப்படிதான் நடிகை கிட்ட வந்து எழுதி கொடுத்துருவான்டா, சுத்தமா எழுதி கொடுத்து. அது உண்மைதானே? உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன். கண்ணுக்கு தெரிஞ்சு ஏஆர் கார்டன் எவ்வளவு போச்சோ, எம்ஜிஆர் போய் நீங்க தட்டி எழுப்பி இது ஐயா ஐயா கொஞ்சம் எழுந்து சொல்லுங்க, எவ்வளவு சொத்து எந்தெந்த நடிகைகளை எழுதி கொடுத்தீங்க அரசு சொத்துன்னு கேட்டு எம்ஜிஆர் கேட்டாதான் தெரியும். ஓகே, இப்போ இவங்க லிஸ்ட்ல திரிஷா மட்டும் தான் இருக்காங்களா? நிறைய இருக்குல்ல சார். இப்போ அவரு அதுக்கு தனியா ஒரு நிறுவனமே தொடங்கிட்டார், ரூட்னு ஒரு நிறுவனத்தை தொடங்கிட்டாருல்ல சார். அதானே இப்ப நிறைய பேருக்கு அதெல்லாம் தெரியல. நிறைய பேர் நம்ம தானே இப்ப சொல்றோம். ரூட்ன்ற அமைப்பே வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா நடிகைகளுடைய வந்து அதில் நீங்க வந்து ஒரு மெம்பர் மாதிரி ஆயிடணும். மெம்பர் ஆயிட்டு நீங்க வந்து அவங்கன்னா அவங்க சினிமா வாய்ப்பும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அவங்க மீடியேட் பண்ணுவாங்க. எந்த தைரியத்துல விஜய் வந்து கை சுத்தம் நான் இந்த மாதிரி ஆட்சி நடத்துவேன் அப்படின்னு எந்த தைரியம் சார்? எனக்கு தெரிஞ்சிருக்கு, நான் நேர்மையெல்லாம் பேசவே முடியாது சார். நேர்மையை பற்றிலாம் பேசவே முடியாது. நேர்மையை பற்றிலாம் பேசவே முடியாது. நீ வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து பிளாக் டிக்கெட்டு கூட இருக்கிறவன் வந்து லாட்ரி டிக்கெட்டு எல்லார் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாட்சாத்திலேருந்து எல்லா குற்றச்சாட்டும் செங்கோட்டையின் மேலே இருக்கு. ஜம்பத்தை சொல்லவே வேணாம், சம்பத் கிடையாது, ஜம்பத்து. ஜம்ப் பண்ணினே இருப்பாரு போற இடத்துல. இல்லை ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக போய் அடமானம் போயிட்டு வாய்க்கிலேயே பேசினுக்கிறான். நீங்களே சொல்லுங்க. வைகோ அவ்வளோ செஞ்சாரு. உண்மையிலே சொல்றேன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வைகோக்கு செய்த துரோகம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த துரோகம் செய்ய, ஆனால் அவ்வளோ செஞ்சவர், அவ்வளோ சொன்னவன் இவனே. வைகோ அவ்வளோ செஞ்சிருக்கிறாரு. வைகோக்கே துரோகம் பண்ணால் நீ சரி அங்கே போனேன், அந்த அம்மா கிட்டயாவது இருந்தியா? இன்னோவா காரு அது இதுன்னு வாங்கிட்டு வசதி வாய்ப்போட இருந்த சொல்லுங்க. அந்த மாதிரி இறந்து போறதுக்கு பிறகு அப்படியே இப்படி வந்த டிடிவி கிட்ட வந்தோன்னா டிவி வேலைக்கு ஆகல. அப்புறம் நேரம் சின்னம்மா கிட்ட போனேன், அதுவும் வந்து வந்து இன்னும் போனி ஆகிற மாதிரி தெரியல, வெளியே வரமாட்டேங்குது, அபயார் ஆயிடுச்சு. அது பார்த்த அங்கேயும் தேராது. ரைட், அடுத்தது என்ன பண்ணலாம்? உடனே இந்த பக்கம் வந்து டிஎம்கேல வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அங்கே இருந்த உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உனக்கு தேவையான வசூல் வரல. அப்புறம் நான் இலக்கியம் பக்கம் போய் காட்டிடுறேன். என்ன இது அங்கேயாவது அப்படியாவது போய் காட்டிடுறேன்னா அப்போ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருந்துட்டு அங்கே இருந்துக்கிட்டே வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒத்து ஊதிட்டு இருந்தேன். அப்போல்லாம் சில்லறை வரும்போதெல்லாம் பேச்சாளர், காசு வரும்போதெல்லாம் பேசுகிறேன். அப்புறம் நீ சுயமரியாதை போயிடுச்சு, நான் அதில் வந்து வந்துட்டேன்ற. சுயமரியாதைக்கும் வந்து ஜம்பத்துக்கும் என்ன சம்பந்தம் நீங்கள் சொல்லுங்கள்? சுயமரியாதைக்கும் நாஞ்சில் ஜம்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? கிடையாது.
அப்புறம் இப்போ போய் இங்கே போய் ஒட்டிக்கிட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் இவர் சேகர் பாபுட்ட நான் 50 லட்சம் கேட்டேன், அவன் தரமாட்டேன்ட்டான், இவன் என்னை கூப்பிட்டு பேசினான் 30 வாங்கிக்கோங்க அப்புறம் 20 தரணும் போய் சேர்ந்துட்டேன். அப்புறம் என்ன அப்புறம் அந்த மயிர் கொள்கை இருக்குன்ட்ட இதில் வேற நீ போய் பேசுற கரெக்டா தப்பா சார்? இந்த இடத்துல மயிர் போட்டாகணும் சார் கண்டிப்பா. தவறான வார்த்தைகள் தவறான வார்த்தை இல்லை, இது மயிர்ன்றது கெட்ட வார்த்தை கிடையாது. இந்த இடத்துல மயிர்னு கூட சொல்லலாம் எப்படி? நீங்களே சொல்லுங்க. மயிர் தான் வந்து அசிங்கப்படணும், வெக்க பண்ணணும். ஏன்னா என்ன எதுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாஞ்சில் சம்பத்தோட என்ன ஒப்பிடுறீங்க அப்படின்னு மயிர் தான் கவலை பண்ணணும். தப்பு இல்லையா? நீ போயிட்டு சரி நீ போற இடத்துல நீ என்ன பேசுறன்னு கேட்டீங்கன்னா இருக்கிற தலைவரை நீ வந்து பேசலாமா? வைகோவெல்லாம் நீ வந்து குறைச்சல தகுதி இருக்கா உனக்கு? ஓகே, இப்ப நீங்க செங்கோட்டையன் சொன்னீங்க. இப்போ புசி ஆனந்த் வந்து என்ன பண்றது, இந்த ஈரோடு மாவட்டத்தில் நடக்க போற அந்த மீட்டிங் முன்னாடி ஒரு மீட்டிங் நடத்துறாங்க. அதுல ஒரு வார்த்தை சொல்றாரு, இனி செங்கோட்டையன் காட்டுற பாதையில விஜயுடைய பயணம் இருக்கும் அப்படின்றாரு. இப்போ புசி ஆனந்த் கையில மீறி விஜய் வந்து செங்கோட்டையன் சார் இப்போ நான் கேட்கிறேன், செங்கோட்டையன் வந்து சேர்ந்துறாரு. நாளைக்கு ஒரு கற்பனையா சொல்றேன், நாளைக்கு வந்து இந்த சைட்ல இருக்கிற ஓபிஎஸ் வந்து ஓபிஎஸ் சேர்ந்துடுறாரு பேச்சு சொல்றேன், சேர்ல தனி கட்சி தொடங்குறாரோ இல்லை ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு போறாரோ அல்லது வந்து இவர் கூட போய் சேர்ந்துடுறாருன்னு வச்சுங்க. அது சிலதெல்லாம் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அதான் அவர் இன்னும் ஒத்தையாரட்டையா பிடிச்சிட்டு இருக்கிறாரு. இப்போ நான் கேட்குறேன், அப்போ அங்கே என்ன சொல்லுவீங்க? அவர் காட்டிய பாதையில் இவர் போயிடுவாரு. அதுவே பலவீனம் இல்லை சார். தலைவன் தானே சார் வழியை காட்டணும். என்ன சார் நீங்க தலைவன் தான் சார் வழியை காட்டணும். செங்கோட்டையன் அதுலயே தெரியல தற்கொலைங்கன்னு சொல்லி தெரியல. இதை விட ஒரு அடையாளம் என்ன வேணா? அறிவு கட்டவனுங்களே. இப்ப தமிழ் கட்சி கழக தலைவருக்கு செங்கோட்டையன் விஜயா நல்லா பாருங்க. இப்போ அம்மா இருந்தாங்க வந்து ஜா பெரியது. இதுல வந்து பாத்தீங்கன்னா பெருந்தலைவர்கள் எல்லாரும் ஜானகி பக்கம் இருக்கிறாங்க. நான் வந்து 80களில் நடந்தது சொல்றேன், எம்ஜிஆர் இறந்தது பிறகு நடந்தது சொல்றேன். பெருந்தலைவர்கள் அதாவது மாவட்ட நிர்வாகிகள் பெருந்தலைவர்கள் எல்லாருமே வந்து வந்து ஜா பக்கம் அணிவகுத்து நிக்கிறாங்க. சரிங்களா? இந்த பக்கம் ஜெயலலிதா பக்கம் வந்து பார்த்து நிற்கிறவங்க சொற்பமான அன்னைக்கு நின்னவங்க தான். இந்த செங்கோட்டையெல்லாம் கூட அன்னைக்கு இளைஞர்களாக இருக்கும்போது அன்னைக்கு வந்து ஜெயலலிதா பக்கம் நின்னவங்க தான். எல்லாமே வந்து ஒரு இளைஞர் பட்டாளம் தான் சொன்னாங்க. அன்னைக்கு இந்த செங்கோட்டையிலிருந்து திருநாவுக்கரசிலிருந்து எல்லாருமே நான் சொன்னான்னு கேட்டிங்கன்னா புரட்சி தலைவருக்கு அப்புறம் தலைவி புரட்சி தலைவி பாதையில் அணிவகுப்போம், அவங்க தலைமையை ஏற்போம், அவங்க வழிகாட்டுதல் நடப்போம்னு சொன்னாங்க. இங்கே என்னடான்னா நேற்று வரைக்கும் அந்த கட்சியில் இருந்துட்டு நான் ஒருங்கிணைக்கிறேன்னு சொன்ன ஒரு மனுஷனை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொண்டாந்து ஒருங்கிணைப்பாளரை போட்டுட்டு அவருடைய செங்கோட்டையன் பலவீனம் இல்லையான்னு கேட்குறேன் நான். பலவீனம் இது. செங்கோட்டையனுடைய வந்து வழிகாட்டுதலை வந்து விஜய் நடப்பாருன்னா இது அசிங்கம், அவமானம், இது பலவீனம் இது. இப்போ இந்த வர கூட்டம் என்ன ஆக போகுது? இந்த வர கூட்டம் என்னாலதான் வந்ததுன்னு போறாரு. இப்ப ஈரோடுல நடக்க போகுது. ஆமா, செங்கோட்டை சொல்றாரு விஜய்க்கெல்லாம் இங்க ஆளே இல்லைங்க சொல்றாரு. 10,000 பேர் நிர்வாகிகள் 30,000 பேர். அதுதான் சார். இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இங்க இப்போ நான் சொல்றேன், இந்த கூட்டம் கூட நான் சொன்னேன். இப்போ நான் பாருங்க நல்லா புரிஞ்சுங்க, இதைதான் இவங்க செய்ய மறந்துட்டாங்க, தவிர்த்துட்டாங்க. செஞ்சு இருக்கணும் நியாயமா. இது நியாயமா என்ன செஞ்சிருக்கணும்னா இந்த கூட்டத்தில் விஜய் பங்கேற்க கூடாது. எடப்பாடி கூட்டம் போடுறாரு சார். நீங்க பெரிய கல்ட்டு, நான் வந்து பெரிய புடுங்கிடுவேன். நீங்க எங்க கோபிச்செட்டிப்பாளையத்துல நான் தான் பெரிய கல்ட்டு, ஈரோடு மாவட்டமே என் காலடியில தான் இருக்கு, மேற்கு மாவட்டமே நான் தான் பெரிய அப்பா டக்கர் தான் சொன்னீங்க. அடுத்த நாள் போட்டார் மீட்டிங் எங்க எடப்பாடி, வா பாத்துக்கலாம் சொல்லிட்டு. என்ன கூட்டம் இருந்துச்சு. இதுதான் ஆளுமை. அந்த இடத்துல எடப்பாடி காமிச்சார்ல. நான் இத்தனைக்கும் அங்க வேற நல்லா புரியும், 2ஆம் கட்ட தலைவர்லாம் யாரும் கிடையாது, எடப்பாடி மட்டுமே தான் அங்க இருந்தாரு. அந்த கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கேட்டா அடுத்த இருக்கிற தலைவர்கள்லாம் யாரும் அங்க வந்து இல்ல. அடுத்து இருக்கிற செல்வாக்குள்ள நபர்கள் செல்லூர் ராஜு, சண்முகமோ இல்ல மற்றெல்லாம் யாருமே. எடப்பாடி சிங்களா போட்டாரு, நீ வா, நீ ஏதோ பெரிய அப்பாட்டகர் சொல்லிட்டு அந்த கூட்டமே சிறப்பா நடந்தது. நம்ம பார்த்தோமா இல்லையா? பார்த்தோம். அதுக்கு நீ என்ன செஞ்சிடணும், அவரு போன உடனே அடுத்த 2 நாள் கழிச்சு அங்க கூட்டத்தை போட்டுக்கணும். உன் பலத்தை நீ காட்டிடணும். இப்ப நீங்க கலந்து போறீங்க. எது இப்ப என்ன செய்யறா, கூட்டம் வராம போயிரு போது கேட்டா இப்ப என்ன செய்யறேன் கேட்டா விஜய் வர வச்சு உன் கூட்டமா காட்ட போறாங்க. எது இவருக்காக வந்த கூட்டமா. உண்மையில நீ உன்னுடைய ஆளுமையை நீ காட்ட நினைச்சீங்கன்னா என்ன செய்ய, நீ வந்து என் ஏரியால வந்து நீ கூட்டம் போட்டு போறியா, நான் போடுறேன் பார் அப்படின்னு திடீர்னு டிவிக்கால சேர்ந்துட்ட. அப்போ டிவிக்கா தொண்டன் தான் வரான்னு வச்சுக்கோ. ஆனா நீ போட்டு காமிச்சிருக்கணும். விஜய் வராம போட முடியாது உங்களால கூட்டம். காரணம் கேட்டா உங்களுக்கு நடிகன் தேவை. இப்போ நடிகன் தேவை. இப்போ அதே ஈரோடுல கோபிச்செட்டிப்பாளையத்துல எடப்பாடி போட்டு செங்கோட்டையனை விமர்சிக்கிறாரு. இப்ப நாளைக்கு நடக்க போற கூட்டத்துல செங்கோட்டையன் இபிஎஸ் விமர்சிப்பாரா?
விமர்சனம் பண்ணியே தீரணும். அது விஜய் வந்து அது வேற வழி. இதுக்கு மேல வேஷம் போட எவ்வளவு நாள் நீங்க ட்ராக் பண்ணிட்டே போவீங்க. அதுதான் சார், நீங்க பாருங்க, இப்படி ஒரு செட்டிங் போட்டாங்க, நல்லா புரிஞ்சுங்க. என்ன நடக்குது அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு லேயர் என்ன நடக்குதுன்னா, டிஎம்கே வெர்சஸ் டிவிகே வரணுன்றது ஜான் ஆரோக்கியசாமியோட கனவு. எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் பேசியிருக்கிறேன் ஒரு 50-60 தடவை நான் ஃபோனில் பேசியிருக்கிறேன். நேரில் ஒரு 5 முறை சந்திச்சிருக்கிறேன். ஜானோட பிளான்னு கேட்டினா டிஎம்கே வெர்சஸ் டிவிகே பிரைமரி ஃபோர்ஸாக வந்து விஜயை வந்து பில்டப் பண்ணணுன்றது நோக்கம். அதை வந்து பண்ணிகிட்டே வரும்போது சில சர்க்கிள்கள்லாம் நடக்குது இல்லையா, அடுத்தடுத்து இந்த கரூரில் நடந்தது, இதெல்லாம் சர்க்கிள்கள் நடந்து தொடர்ந்து இருக்குது. நாளைக்கு என்ன சர்க்கிள் நடக்க போதுன்னு நேரம் பயந்துட்டு இருப்பான் உள்ளுக்குள்ள. ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்னன்னா இந்த தருதலைங்க என்னெல்லாம் சொதப்ப போகிறானுங்களோ அப்படின்றது தான் வந்து. ஏன்னா அவர்கிட்ட நான் பழகி பேசியிருந்தாலும் எனக்கு தெரியும். ஸ்ட்ராட்டஜி வந்து அவர் ரெடி பண்ணும்போது புலம்புவார். என்ன கேட்டால் நாளைக்கு இந்த பைத்தியம் என்னெல்லாம் பண்ண யாரை புஷியானன் சொல்லுவார், இவனை வச்சுக்கின்னு என்னால் முடியல சார், நான் வந்து அவர்கிட்ட நான் ஒரு பக்கம் போராடுறேன்னா இவங்கிட்ட நான் போராட முடியல என்னால். யார புஷியான சொல்லி நாளைக்கு இந்த பைத்தியம் என்னெல்லாம் செய்ய போதோ தெரியல அப்படின்னே வந்து அவர் என்கிட்ட புலம்பியிருக்காரு. அப்போது இப்போ பாருங்க, நாளைக்கு வந்து இந்த இடத்துல வந்து கேட்டினா வந்து அவர் என்ன பிளான் பண்ணியிருக்கிறாருன்னா டிஎம்கே வெர்சஸ் டிவிகே வரணும். இது காலப்போக்கில் அப்படியே இந்த மெல்ல 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 இப்படி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்தில் யாரும் நினச்சி பார்க்காத விஷயம் நடக்குது. நாஞ்சில் சம்பத் வந்து யார்கிட்ட மோதுறாருன்னு கேட்டிங்கன்னா சாட்டை துரைமுருகன்கிட்ட மோதுறாரு. நல்லா கவனிங்க. இது நாஞ்சில் சம்பத்து டிவிகேல வந்த பிறகு நீங்கள் வந்து சாட்டை துரைமுருகனும் சீமானியும் நீங்கள் விமர்சனம் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா இதுதான். அங்கே கண்ட்ரோல் இல்லாமல் போகுது, ஜான் கண்ட்ரோல் இல்லாமல் போகுது. என்டிகே வெர்சஸ் வந்து டிவிகேன்னு ஆயிடுதா இல்லையா சார்? நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்கள் நாலேஜுக்கு விட்டுறாங்க. கண்டிப்பாக அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். அப்படிதான் எடுத்துக்கு. இப்போ இவன் நோண்டிக்கிட்டே இருக்கும்போது இந்த நாஞ்சில் சம்பத்து இலக்கு கிடையாது. ஏன்னு கேட்டினா அவன் நீ அடிக்கிற பதிலுக்கு அவன் அடிக்கிறான். யாரு? சாட்டை திரும்ப அடிக்கிறான் பதிலுக்கு. சரிங்களா? நீ லைட்டாக கிழிச்சுன்னா அவன் டாராக கிழிக்கிறான். இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா டிவிகே வெர்சஸ் என்டிகேன்னு ஆயிடுது. அப்போ டிஎம்கே சைடு ஃப்ரீ ஆகிட்டோம் நம்ம. இது அவன் போனது நல்லதுயா. இது நாஞ்சில் சம்பந்த மாதிரி இன்னொரு 4 பேர் தானே அனுப்பிவிடு. இது நம்மளே அனுப்பிவிடுவோம், ஆனால் நல்லா பேசுகிறான் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுது. இப்போ அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது அவருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் உதயநிதியை வந்து பேசுங்க, ஸ்டாலினை பேசுங்க. நான் அப்படிலாம் பேச முடியாது, கொடுத்ததெல்லாம் திருப்பி கேட்டால் நான் எதை செய்ய முடியும்? எப்படி கொடுத்ததெல்லாம் திருப்பி கொடுங்க கேட்டால் இதெல்லாம் தர முடியாது, ஏற்கனவே கொடுத்ததெல்லாம் திருப்பி கொடுங்க கேட்ட போகிறாங்கன்னு சொல்லி பயப்படுறேன். ஏன்னா நீ 2வது என்ன கேட்டால் நீ அவ்வளோ பேசியிருக்க. நீ அப்படி சின்ன விமர்சனம் வச்சா கூட மு.க. ஸ்டாலின் மீது ஒரு சின்ன விமர்சனம் வச்சா கூட உன்னை கிழிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. நானும் சேர்ந்தே வேணா, நீ அவ்வளவு பேசியிருக்க. அவ்வளவு நம்ம ஆதரவா இல்ல, நம்ம எந்த கட்சிக்கும் ஆதரவா இல்லை, இருந்தாலும் நீ கடந்த காலத்துல அவ்வளவு பேசியிருக்க. கண்டிப்பா அண்ணன் ஸ்டாலின் அப்படின்னு பேசியிருக்க, உதயநிதி வந்து எப்படி ஒரு வந்து ஆளுமைன்றதை பேசியிருக்க. இப்போ நீ எப்படி நெகட்டிவா திரும்ப முடியும்? அப்போ நீ போக இடம் வசதியான இடம்னு சொல்லிட்டு நீ இப்படி போகும்போது இந்த இடத்துல வந்து டிவிகே வெர்சஸ் என்டிகே ஆயிடுது. வசதி ஆயிடுச்சுங்களா? இதை தாண்டி நீ வேற எங்கேயும் போக முடியாது. இன்னொரு பக்கம் நீ போற ஏடிஎம்கே பக்கம் போய் நீ வந்து விமர்சனம் பண்ற. இப்போ அதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கு அதான் போகுது. இப்போ அந்த இடத்துல நாஞ்சில் சம்பத்து யாரை வந்து பேச முடியும்? செங்கோட்டைன்னு யாரை பேச முடியும்? எடப்பாடியை தான் பேசி ஆகணும். ஆமா. அப்போ இந்த நீங்க அதை கச்சேரி நீங்க ஆரம்பிச்சால இன்னும் அந்த சைட்ல மட்டும் தான் உங்களை அடிக்காம இருக்கிறாங்க. அவங்களை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளவுதான் ஆரம்பிச்சாங்க. அவ்வளவுதான். நான் என்ன சார், நாளா வந்து போவாரு. அடுத்த ஒரு 4 நாள் கழிச்சு சிவி சண்முகம் என்ன செய்வாரு, டைட்டா நீங்க வேற ஏதாவது புரிஞ்சுக்காதீங்க, டைட்டா அடிப்பாரு. யார? விஜய் அடிப்பாரு. இதான் நடக்கும். கண்டிப்பா. அவங்களாம் கண்டுக்காம போயிட்டு இருக்கிறாங்க. இதை அவன் நம்மளை தொல்லையா விட்டு போங்க, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு போயிட்டு இருக்கிறாங்க. நீங்க தொட்டீங்கன்னா கட்டிங்க, இது ஏடிஎம்கே அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இப்ப புரியுதுங்களா? நான் இப்பவும் சொல்றேன் சார், இந்த கூட்டம் வருது பாத்தீங்களா, இந்த மேய்ச்சல் கூட்டம் வருது பாருங்க நாளைக்கு, இந்த ஆட்டு மந்த மாட்டு மந்த, இதை நீங்க நம்பாதீங்க. இவங்கெல்லாம் அப்படியே ஓட்டு போட்டுருவானுங்களாம் நம்பாதீங்க. இந்த கூட்டம்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் போன பிறகு மறந்துடும்.